Hi friends, welcome to my channel. PGTRV Mathematics la linear transformation தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். Importance theorem ரெண்டு தியரமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்தது ஒரு டெஃபினேஷன்ஸ், இது முக்கியமான டெஃபினேஷன்ஸ், எக்ஸாமில் கேட்பாங்க. let V and W be vector space over the field F and let T be a linear transformation from V into W. The null space of T is a set of all vectors alpha in V such that T alpha equal to 0. இதைத்தான் நல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது if V is a finite dimensional, the rank of T is the dimension of the range of T and nullity of T is the dimension of null space of T அப்படிங்கிறத ஒரு நொட்டேஷன் மாதிரி நாம் இதை எழுதுவோம். ஃபைனைட் இது Vங்கிற ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்தது அப்படின்னாக்கா ரேங்க் ஆஃப் டீயை டைமென்ஷன் ஆஃப் தி ரேஞ்ச் ஆஃப் டீன்னு எழுதலாம். நலிட்டி ஆஃப் டீயை டைமென்ஷன் ஆஃப் தி நல் ஸ்பேஸ் ஆஃப் டீ அப்படின்னு எழுதலாம். இது ரொம்ப முக்கியமான தியரம். இது கண்டிப்பாக இதில் கேட்பாங்க, இந்த ரூலை கேட்டாலும் கேட்பாங்க, அதனால பார்த்துக்கோங்க, மாற்றி எழுதிடக்கூடாது. let V and W be a vector spaces over the field F and let T be a linear transformation from V into W. Suppose that V is a finite dimensional vector space இருந்தது அப்படின்னாக்க rank of T plus nullity of T equal to dimension Vங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரூஃபில் let alpha 1 and so on alpha Kங்கிற பேசிஸ் வந்து Nல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. null space of T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. there are vectors alpha K plus 1லேருந்து kn வரையும் Vயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. such that alpha 1 and so on alpha n is a basis for V. அதாவது இதை வந்து தான் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. பாதியை நல் ஸ்பேஸாகவும் எழுதியிருக்காங்க. நல் ஸ்பேஸ் ஆஃப் டீங்கிறத alpha K plus 1லேருந்து alpha n அப்படிங்கிற வரையும் எடுத்திருக்காங்க. we show that T alpha K plus 1 and so on T alpha n is a basis for the range of T அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். தென் T alpha 1 and so on T alpha nங்கிறது ஒரு ரேஞ்சை வந்து ஸ்பேன் பண்ணும். டீங்கிற ஒரு ரேஞ்சை வந்து ஸ்பேன் பண்ணும். அப்படி ஸ்பேன் பண்ணுச்சு அப்படின்னாக்கா T alpha Jங்கிறது நமக்கு 0வாக இருக்கும். ஃபார் J less than or equal to கேவாக இருக்கும்போது, ஏன்னா கே வந்து ஜேயை விட கே பெரிய வேல்யூவாக இருக்கும். we see that alpha K plus 1 K plus 1ங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், ரேஞ்ச் ஆஃப் டீக்கு எடுத்திருக்கோம். அப்போ K plus 1 and so on T alpha n span the range அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ரேஞ்சை ஸ்பேன் பண்ணோம். அப்போ இதை வந்து நம்ம T0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ to see that there is a vectors ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த வெக்டார்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா நம்ம சிங்கிற ஒரு ஸ்கேலாரை யூஸ் பண்ணுறோம். அப்போ சமேஷன் I ஈக்குவல் டு K plus 1 to n CI into T alpha J ஈக்குவல் டு 0. அதாவது T alpha 1 and so on alpha nங்கிறது ஒரு ரேஞ்சை ஸ்பேன் பண்ணுச்சு அப்படின்னாக்க T alpha J ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இது ஒரு ஸ்கேலாரை நாம் இன்க்ளூட் பண்ணி பண்ணுற அந்த வெக்டார்ஸும் நமக்கு 0வாக தான் இருக்கும். அதாவது CI alpha ஈக்குவல் டு 0வாக நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வெளியில் எடுத்துக்கிறோம். T ஆஃப் சம்மேஷன் I ஈக்குவல் டு K plus 1 to n CI alpha ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இந்த ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூக்கு பதிலாக நாம் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு நல் ஸ்பேஸ் ஆஃப் டீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் T ஆஃப் V இன்ட்டு டபிள்யூவாக இருந்துச்சுனாக்கா இதை நல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் ஆல்ஃபா 1லேருந்து ஆல்ஃபா K வரையிலையும் பேசிஸ் ஃபார் n நாம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி B1 and so on BK alpha 1 and so on alpha Kங்கிறது nல இருக்குது அப்படின்னாக்கா அதே மாதிரி beta 1 and so on beta Kங்கிறதும் nல இருக்கும். அப்போ alpha ஈக்குவல் டு சமேஷன் I ஈக்குவல் டு 1 to K BI alpha I அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ரெண்டு ஸ்கேலாஸை வச்சு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கியிருக்கோம். சிங்கிற ஸ்கேலாரை வச்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு. அதே மாதிரி பிங்கிற ஸ்கேலாரை வச்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ சமேஷன் I ஈக்குவல் டு 1 to K BI alpha I மைனஸ் சமேஷன் J ஈக்குவல் டு K plus 1 to n Cj alpha J equal to 0. ஏன்னா alpha 1 and so on alpha n ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுனாக்க நமக்கு இதுதான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இதில் உள்ள எல்லா ஸ்கேலாஸுமே நமக்கு 0வாக தான் இருக்கும். this if R is a rank of T, the fact that T
of alpha k plus 1 and so on t alpha nங்கிறது basis for v இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் டீங்கிறத எப்படி சொல்லலாம்? ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் கே அப்படின்னு சொல்லலாம். சின்ஸு கே இஸ் தி நலிட்டி ஆஃப் டி, கே இஸ் அ நலிட்டி ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாம். என்னங்கிறத டைமென்ஷன் ஆஃப் வி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வேர்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, அதை நாம் டைமென்ஷன் வச்சு அப்ளை பண்ணி நம்ம ரிசல்ட் நான் சொல்கிறேன். ஆறுங்கிறது ரேங்க் ஆஃப் டி, என்னங்கிறது டைமென்ஷன் ஆஃப் வி, கேங்கிறது நலிட்டி ஆஃப் டி. இதை ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் கேங்கிறத நம்ம ஈக்குவல் டுக்கும் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஆர் ப்ளஸ் கே ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும். அப்போ கொடுத்துருக்க வேல்யூவை இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தியரம் வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான தியரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இது கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோ. இஃப் ஏ இஸ் அ எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரிஸ் இன் தி ஃபீல்டு எஃப், then row rank of A equal to column rank of A. Proof, let T be the linear transformation இருந்துச்சுன்னா f power n cross 1 into f power m cross 1. இந்த ப்ரூஃப் நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். Let T be the linear transformation from f power n cross 1 into f power m cross 1 இருந்துச்சுனாக்கா இதை T of x equal to ax ன்னு டிஃபைன் பண்ணலாம். The null space of T is the solution space for the system of equation ax equal to 0. That is the set of all column matrices x இருந்துச்சு அப்படின்னாக்கா ax equal to 0 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக the range of Tயில் உள்ள set of m cross 1 column matrices நாம் yன்னு எடுத்திருக்கோம். such that ax equal to நமக்கு yன்னு கிடைக்கும் has the solution for x. if a1 and so on an are the column of A அப்படின்னு எடுத்துக்கிறோம், then ax equal to x1 a1 plus and so on plus xn an அப்படின்னு எடுத்துருக்கோம். The range of T is the subspace spanned by column of A. range of Tங்கிறது ஒரு subspace-ஐ column Aல span பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if other words the range of T is the column of space of A அப்படின்னு சொல்லலாம். therefore rank of T equal to column of rank of A அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தியரம் 2 யூஸ் பண்ணி Sங்கிறது சொல்யூஷன் பேஸாக இருந்துச்சுன்னா ax equal to 0 இருக்கும். இந்த டைமென்ஷன் எஸ்ங்கிறத நம்ம நல்லிட்டி அப்படின்னு சொல்லலாம். டைமென்ஷன் எஸ் ப்ளஸ் காலம் ரேங்க் ஏ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும். இஃப் ஆர் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, தென் தி சொல்யூஷன் ஸ்பேஸ் எஸ் ஹேஸ் த பேசிஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் n மைனஸ் ஆர் வெக்டார்ஸாக இருக்கும். அதாவது n மைனஸ் ஆர் வெக்டார் டைமென்ஷன் எஸ்ஸுக்கு பேசிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ நாம் ரெண்டு டைமென்ஷன் ஈக்குவேஷனையும் நாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். ஈக்குவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த மாதிரி எழுதலாம். இதில் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் எஸ்ஸும் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் என்னும் கேன்சல் ஆகும். மீதி எதுவுமே கேன்சல் ஆகாது. காலம் ரேங்க் ஏ ஈக்குவல் டு ரோ ரேங்க் ஏ அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஸ்டேட்மெண்ட் படி ரோ ரேங்க் ஏ ஈக்குவல் டு காலம் ரேங்க் ஏ. ஹென்ஸ் ப்ரூவ் திஸ் தியரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.